Hi! Hello friends, welcome back to our channel Explore with Keerthu. இன்னைக்கு நம்ம 24 hours black food challenge தான் பண்ண போறோம். So black lovers யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. So இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறோன்னா அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த பிளாக் ட்ரிங்க் தான் குடிக்க போகிறோம், பொவென்டோ தான் குடிக்க போகிறோம். ஆக்சுவலி எனக்கு வந்து பொவென்டோ குடிச்சா ஒரு டானிக் குடிக்கிற ஃபீல் வருது. என்ன டானிக்னு எனக்கு சரியாக தெரியல, பட் உங்களில் யாருக்காவது அந்த ஃபீல் வந்துச்சு அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிடலாம். மியூசிக். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நம்ம இந்த ஆர்கானிக் பிளாக் பீன்ஸ் ஸ்பெகட்டி தான் வந்து வாங்கியிருக்கோம். நான் இது ஆன்லைனில் தான் வாங்கினேன். ஸோ லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும் அப்படின்னா செக் அவுட் பண்ணுங்கள். இதோட ஸ்பெகட்டி வந்து அப்படியே ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்குது. நான் அதை ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணியும் பார்த்தேன். ஆக்சுவலி டேஸ்ட் எதுவுமே இல்லை, லைட்டாக மொக்கையாக தான் இருக்குது. அண்ட் இதில் வந்து ரெசிபிக்கு 2 ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஒன்று வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. செரி டொமேட்டோஸ்லாம் போட்டு ரெட் கேபேஜ்லாம் ஃபைன் பண்ணி போட்டு என்னென்னமோ பெருசாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 மெத்தட் போட்டிருக்காங்க. இது ஒரு மெத்தட் அண்ட் இது ஒரு மெத்தட். நம்ம வந்து இந்த ஈஸி மெத்தட் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். 2 லிட்டர் வாட்டரில் வந்து இந்த ஸ்பெகட்டியை போட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 4 to 6 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு வாட்டரை வந்து ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட டேஸ்ட் வச்சு பார்க்கும்போது நம்ம வந்து வெறும் தண்ணியில் வந்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை ட்ரைன் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். ஸோ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நூடுல்ஸ் மசாலா இருக்கும்ல, மேகி மசாலா, ஐபி மசாலா, ஏதோ ஒரு மசாலா வந்து இது கூட ஆட் பண்ணி லைட்டாக உப்மா ஸ்டைலில் வந்து ட்ரை பண்ணலாம். நம்ம ட்ரை பண்ணிவிட்டு நல்லா வந்து சாப்பிட்லாம், இல்லைனாலும் சாப்பிட்லாம். ஓகே, இப்போ நம்ம போய் செய்யலாம். நம்மளோட பிளாக் பீன்ஸ் ஸ்பெகட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் கொஞ்சோண்டு நம்ம உப்மா சேமியா உப்மா மாதிரி தான் செஞ்சுருக்கேன். எக்ஸ்ட்ராவாக கொஞ்சோண்டு வந்து இப்பி மசாலா இருக்குல்ல, அது மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம இப்போ ட்ரை பண்ணலாம். சோனமுத்தா
ரப்பர் பேண்டை கடிக்கிற மாதிரி இருக்கு. சரி ஓகே, டேஸ்ட் ஓகேவா இருக்கு நம்ம அந்த மசாலா போட்டதுனால. ஆனால் இந்த நூடுல்ஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே சவுக் சவுக்குன்னு இருக்குது. ரப்பர் பேண்டை கடிக்கிற மாதிரியே இருக்குது. எக்ஸாக்ட்லி. ஸோ சப்போஸ் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக வேணாம் தான் சொல்லுவேன். எனக்கு இது பிடிக்கல. ஸோ நான் எப்படியாவது இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு ஸோ நான் இதை சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸில் பார்க்குறேன். மியூசிக் டைம் ஆகுது. ஸ்நாக்ஸ்க்கு வந்து நம்ம பிளாக் கலர் ஆம்லெட் இல்லாட்டி ஹாஃப் பாயில் ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணலாம். இதை வந்து நான் 5 minutes கிராஃப்ட்ஸ்லேயும் பார்த்துருக்கேன். ஸோ நம்மளும் வந்து இப்போ ட்ரை பண்ணலாம். நம்மளோட பிளாக் ஹாஃப் பாயில் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆம்லெட் நான் வந்து ட்ரை பண்ணல, ஹாஃப் பாயிலோட முடிச்சுட்டேன். ஸோ ஹாஃப் பாயில் நிறைய பேருக்கு பிடிக்கும், ரொம்ப நிறைய பேருக்கு பிடிக்காது. ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. நார்மல் ஹாஃப் பாயில் மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணலாம். ஹாஃப் பாயிலோட ஸ்பெஷாலிட்டியே வந்து இந்த சென்டர் யோக் பார்த்து தான். இதை வந்து இப்படியே ஆடாமல் அசையாமல் இப்படி எடுத்து ஸோ நம்மளோட ஹாஃப் பாயில் வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. நார்மல் ஹாஃப் பாயில் மாதிரி தான் டேஸ்ட் இருந்துச்சு. ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ நம்மளோட ஸ்நாக்ஸும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து லஞ்சுக்கு பார்க்கலாம். மியூசிக். இப்போ வந்து லன்ச் டைம் ஆகுது. லஞ்சுக்கு வந்து நம்ம புதுசாக பாவ் பாஜி ட்ரை பண்ண போகிறோம். அதுவும் பிளாக் கலர் பாவும் நம்ம தான் செய்ய போகிறோம். ஸோ இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணுறேன். ஸோ எப்படி வருது அப்படிங்கிறது தெரியல. இப்போ நம்ம போய் ட்ரை பண்ணலாம். Many minutes later. Many hours later. Much later.
நம்மளோட பாவ் பாஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலி இது உங்களுக்கு லைட்டாக க்ரீன் கலரில் தெரியுது, ஆனால் பிளாக் கலரில் தான் இருக்குது. சூப்பராக வந்திருக்கு நம்மளோட பாவ். இதோட டெக்ஸ்சரே வந்து சூப்பர், செம்ம வேறு லெவலில் வந்துருந்துச்சு. அப்படியே கடையில் வாங்குற மாதிரி வந்துருந்துச்சு. இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போன சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். பல குப்பத்தட்டிகள் எச்சியில கிடைக்காம சுரிநாய்குடைய வெறிநாய்குடைய கறி வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இப்ப சொல்லு, சோறா சுரணையா? சோறுதான். ஆக்சுவலி நான் இந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கவே இல்லை. இது என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரையல். இப்போயே வந்து சூப்பராக வந்திருக்கு. ஸோ நீங்கள் இந்த பாவம் வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து இதை டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பர், அல்டிமேட் காம்பினேஷன். பாவ் பஜ்ஜி ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ சூப்பரான இந்த எம்மியான டெம்டிங்கான பாவ் பஜ்ஜியை சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் நான் உங்களை வந்து ஸ்நாக்ஸில் பார்க்குறேன். மியூசிக். இப்போ வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து நம்ம இந்த எள்ளு உருண்டை தான் சாப்பிட போகிறோம். படிக்கவும் இல்லை. சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன, ஹீட்டு கிளப்பி விட்டுரும், நிறைய எள்ளு சாப்பிடக்கூடாது. ஸோ ஒரு 2-3 சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து டின்னரில் பார்க்கலாம். மியூசிக். இப்போ வந்து டின்னர் டைம். டின்னருக்கு வந்து நம்ம பிளாக் கலர் தோசை தான் செய்ய போகிறோம். ஸோ இப்போ வந்து ட்ரை பண்ணலாம் நம்ம அதை. ஸோ நம்மளோட பிளாக் தோசை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து மைதா மாவு தோசை. ஸோ இப்போ நம்ம இதை வந்து சாப்பிட்லாம். இதுக்கு சட்னி ஆர் இட்லி பொடி எதுவுமே எனக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடச்சிச்சு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பர், நார்மல் தோசை மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் இப்போ இந்த டின்னர் முடிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன். A few moments later. ஸோ அவ்வளோதான், நம்மளோட 24 hours பிளாக் ஃபுட் சேலஞ்ச் வந்து சூப்பராக முடிஞ்சது. இதில் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு ஃபுட்னால் நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான். அண்ட் நம்ம சாப்பிட்ட இந்த பிளாக் ஃபுட்ஸில் வந்து உங்களுக்கு எது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் எதையாவது ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. அவங்களாம் ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இன்னும் என்னென்னலாம் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறது எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கூடி சீக்கிரமே பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.